நமக்கு தெரியாத உண்மைகளை தெரிய வைக்கும் தகவல் மிரர் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்களே. யுஎஸ்ஏவில் நேற்று நடந்த பயங்கர பூகம்பம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இது வெறும் அமெரிக்க சம்பவமா? இல்லை. இன்றைய வீடியோவில் இந்த பூகம்பம் எப்படி 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்தியாவை பாதிக்கும் என்பதை விளக்கப் போகிறேன். சம்பவ விவரங்கள். யுஎஸ்ஏ மேப். பூகம்பம் ஏற்பட்ட இடம். முதலில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். ஸ்டெர்னர் இடம் கலிபோர்னியாவின் வடக்கு பகுதி. நேரம் நேற்று இரவு 8:30 மணி அளவில். பலம் 6.8 ரிக்டர் ஸ்கேல். ஆழம் 10 கிலோமீட்டர். இதன் விளைவாக கட்டிடங்கள் அசைந்தன. மின்சாரம் தடைபட்டது. மக்கள் பயத்தில் வீதிகளில் ஓடினார்கள். இந்தியாவுடனான தொடர்பு. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் மேப். இப்போது முக்கிய கேள்வி, இந்தியாவுக்கு என்ன தொடர்பு? ஒன்று பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் யுஎஸ்ஏ மற்றும் இந்தியா இரண்டும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் உள்ளன. இது ஒரு வளையம் போன்ற அமைப்பு. அங்கு தொடர்ச்சியாக டெக்டோனிக் தட்டுகள் நகரும். இரண்டாவது, சுனாமி அபாயம். யுஎஸ்ஏ பூகம்பத்திலிருந்து உருவாகும் சுனாமி அலைகள் இந்திய கடற்கரைகளை அடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேச கடற்கரைகள் குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகலாம். மூன்றாவது, காலநிலை மாற்ற தொடர்பு. பெரிய பூகம்பங்கள் புவியின் சுழற்சியை பாதிக்கும். இது காலநிலை மாற்றத்தை தூண்டும். நிபுணர் கருத்துக்கள். நிபுணர் இன்டர்வியூ கிளிப்புகள். இந்திய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகள். இது ஒரு எச்சரிக்கை. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நாம் கவனமாக இருக்க வேண்டும். வரலாற்று தரவுகள். 2004 சுனாமி போன்ற சம்பவங்களை நினைவுபடுத்துகிறது. 8 முதல் 9 நிமிடம். பாதுகாப்பு உதவி குறிப்புகள். இன்ஃபோகிராபிக்ஸ். பயப்பட வேண்டாம், ஆனால் தயாராக இருங்கள். பூகம்பம் ஏற்பட்டால் என்ன செய்வது? அவசரகால கிட் தயாரிப்பது எப்படி? குடும்ப பாதுகாப்பு திட்டம். அரசு ஹெல்ப்லைன் எண்கள். நண்பர்களே, யுஎஸ்ஏ பூகம்பம் இந்தியாவுக்கு நேரடி அபாயம் அல்ல, ஆனால் இயற்கையின் சக்தியை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை. பயப்பட வேண்டாம், ஆனால் தயாராக இருங்கள். தகவல் மிரர் சேனலின் குறிக்கோள் உண்மையை தெரிய வைக்கவது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் அனைத்து அப்டேட்டுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.